யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெலாமோட பர்பஸ் என்ன? ஸோ அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க? பொதுவாக இன்ஃப்ளூயன்ஸ்னாலே வந்து பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்காதீங்க, ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸு, ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸு, இந்த மாதிரி நெகட்டிவாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே வந்து ஒரு இன்பிட்வீன் க்ரே ஏரியா மாதிரி தான் வராங்க. ஸோ மெயினாக வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸோட ஹோல் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன் ஆயிடுறாங்க. இப்போ யூடியூபோட சேனல்ஸ் ரன் பண்ணுறதுல வந்து நிறையா காஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ யூடியூப்பில் இருந்து வர ஆட் ரெவன்யூஸ் மட்டும் யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி இவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பத்தாது. ஏன்னா யூடியூப் வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ எல்லாமே வந்து யூடியூப் சேனல்னாலே வந்து அவங்க வந்து ஒரு கம்பெனியாக தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. குறைஞ்சது ஒரு 4-5 பேர்லேருந்து ஒரு 30-40 பேர் அந்த மாதிரி தான் யூடியூப்போட கண்டென்ட் க்ரியேட்டர்ஸோட ஆஃபீஸஸ் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஸோ தனியாக ஒரு ஆளாகவே இருந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்புறமேட்டி அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியாக தான் வந்து எல்லாருமே ரன் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா காஸ்ட் இன்வால்வ்டு. ஒரு 10 பேரை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுறீங்க, ஒரு ஆளுக்கு 20,000 சம்பளம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ குறைஞ்சபட்சம். அப்புறம் ரெண்டல் காஸ்ட்டு. ஸோ உங்கள் கேமராலாம் வாங்குறாங்கன்னா எல்லாம் கேமராலாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ லட்சக்கணக்கில் ஆகும் நல்ல குட் குவாலிட்டி கேமராலாம். அப்புறம் லைட்டிங்கு, ஸ்டூடியோ ரெண்டல், எடிட்டிங் சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷனு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து யூடியூபோட ஆட் ரெவன்யூவை மட்டும் வச்சு அவங்களால பண்ணவே முடியாது. ஸோ யூடியூப் ஆட் ரெவன்யூ எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து பிரேக் ஈவன் மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சதை வச்சு கேள்விப்பட்டதை வச்சு சொல்கிறேன். நான் எதையுமே வெரிஃபை பண்ணதில்லை. நான் யூடியூப்பில் ரெவன்யூ அந்த மாதிரி பார்த்ததும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதும் கிடையாது. ஆன்லைனில் பார்க்குறத வச்சு கேட்குறத வச்சு சொல்கிறேன். அவங்க சொல்கிறது என்னென்னா யூடியூபோட ஆட்சன்ஸ் ரெவன்யூ வந்து பிரேக் ஈவன் மாதிரி வரும். ஸோ இதை வச்சுட்டு அவங்க வந்து ஜஸ்ட்டு மேனேஜ் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அடிஷ்னலாக ப்ராஃபிட்டு, பிக் ப்ராஃபிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து யூடியூப் ஆட்சன்ஸ் ரெவன்யூன்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ரெவன்யூ ஸ்ட்ரீம் தான் யூடியூபர்ஸ்க்கெல்லாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறது, அப்புறமேட்டுக்கு கொலாபரேஷன் பண்ணுறது, வெளியில் வந்து இந்த யூடியூப் ஃபேமை வச்சு வெளியில் போயிட்டு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறது, மற்ற இடத்துல போய் பேசுகிறது. ஸோ எவ்வளோ இவங்க ஃபேமஸில் இருக்காங்களோ, ட்ரெண்டில் இருக்காங்களோ, அவ்வளோக்கு அந்த ஃபேமஸையும் ட்ரெண்டையும் வந்து இவங்க வந்து காசாக்கிக்கலாம். இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாகவோ நம்மளுக்கு பிடிச்சதாகவோ இருந்தாலுமே இவங்க நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸு, பொருட்கள் இது எல்லாத்தையும் வந்து விற்றுட்ருப்பாங்க. ஸோ இப்போ யூடியூபே பார்த்திங்கன்னா ஆடில் தான் ஓடுது. யூடியூப் வந்து வீடியோஸ் நீங்கள் பார்க்குறப்ப நடுவில் வந்து யூடியூப்காரனே ஆட் விடுவான். அந்த ஆடில் இருந்தால் யூடியூப்பு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ரெவன்யூ போகுது. ஸோ அது பத்தாதுன்றது நம்ம அதை ஸ்கிப் பண்ணாலும் இப்போ நடுவில் வந்து வீடியோஸ்லேயே வந்து ஆட் வரும். இப்போ 82D சேனல் பார்த்திங்கன்னா அதில் முன்னாடியே ஒரு சிடிக்கி ஆஃபர் அந்த மாதிரிலாம் வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ப்ளூ சட்டை மாறன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ட்ராவலு, ப்ராடக்ட்ஸு, அப்புறம் கோல்டு வாங்குறது, அது வாங்குறது ஏதோ வந்து போட்டுட்ருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக A2D நந்தா சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா இன்சூரன்ஸு, கோல்டு ஸ்கீமு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராடக்ட் ப்ரொமோஷனாக தான் போயிட்டு இருந்துச்சு.
லிங்க் கீழே இருக்குது, இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ பேசிக்காக வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாடர்ன் சேல்ஸ் டீம். ஸோ இண்டிவிஜுவல் சேல்ஸ் டீம், சேல்ஸ் ஃபோர்ஸு. ஸோ கம்பெனிஸ்க்கெலாம் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் வந்து இவங்கள யூஸ் பண்ணி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணுறாங்க. இப்போ இது வந்து புதுசாக அப்படின்லாம் கிடையாது. இப்போ முன்னாடி வந்து படம் நடிச்சிட்ருக்காங்க, சீரியல் ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா இவங்களெல்லாம் வச்சு இவங்க வந்து விளம்பரம் வரும். விளம்பரத்தில் வந்து நடிகர்கள் இவங்க தான் வர்றாங்க. ஏன்னா ஒரு தெரிஞ்ச முகத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தெரியாத ஒரு ஆள் வந்து அதை பண்ணுறப்ப அவங்கள வந்து நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து கனெக்ட் ஆக மாட்டோம். கனெக்ட் ஆகாதப்போ அந்த ஆடும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து இதுதான் வந்து டிப்பிக்கலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பண்ணுவாங்க. ஸோ யூடியூபர்ஸும் அதுதான் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பான்சர்ட் பை, ஸ்பான்சர்ட் பை அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் அந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ண முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு மட்டும் பெருசாக வந்து சேனல் காசு பண்ணாது. இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் யாராச்சும் இருக்கிறப்ப தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராமே ரன் ஆகாது. ஸோ எவ்வளோ நல்ல ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஸ்பான்சர்ஸ்னு ஒருத்தவங்க இல்லாமல் அது ரன் ஆகாது. ஸ்பான்சர்ஸ்னு வந்தோடனே இன்னொரு என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஸ்பான்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். ஸோ அவங்க சொல்கிறது மாதிரி அவங்களோட ப்ராடக்டை பற்றி நடுவில் சொல்லணும். அதே மாதிரி வந்து ப்ரோக்ராமில் கண்டென்ட் இது இந்த மாதிரி பண்ணலாம், அதை அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் சைடும் அவங்க இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இது எப்போயுமே நடக்கிறது. பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து டிவி சேனல் அந்த மாதிரின்றது பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட்டு அவங்க இப்படி தான் ரன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நல்ல விளம்பரம் வரதான் வந்து ஓகே இது விளம்பரம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து விளம்பரம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்கேமோ ஃப்ராடோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து சன் டிவிலேயோ விஜய் டிவிலேயோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து நிறையா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த விளம்பரத்துலேயே வராது. இப்போ அதே வந்து நம்ம யூடியூப் எடுத்து பார்த்துட்டோன்னா, யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான நிறைய ப்ராடக்ட் ப்ளேஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த வாட்ச் வாங்குங்க, இதில் எல்லாமே இருக்குது, 1000 ரூபாய் தான், இப்போ வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரொடக்ஷன் ஆஃபர் அந்த மாதிரி சொல்லி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட பரவாயில்ல. சம்டைம் ப்ராடக்ட்னு நீங்கள் வாங்குவீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு 200 300 உள்ள பொருளை வந்து 1000 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க, 800 ருபீஸ் நீங்கள் லாஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் போட்ட காசோட போயிடும். இப்போ இது போக இன்னொன்று என்ன, முன்னாடி இப்போ கம்மியாக இருக்குது. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வந்து இந்த பைனரி ட்ரேடிங், பெட்டிங்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ பைனரி ட்ரேடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லலாம் பேண்டு, யூகேலலாம் அலௌடு தான். யூகேலலாம் வந்து பண்ணுறாங்க, பட் சிங்கப்பூரில் வந்து பேண்டு. பைனரி ஆப்ஷன்றது வந்து கேம்பிளிங் தான். பேசிக்காக வந்து ஒரு ஷேரோ இல்லாட்டி வந்து கோல்ட் ப்ரைஸோ கமாடிட்டியோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த லெவலுக்கு மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான அது. நீங்கள் நினச்ச மாதிரி அது வந்து மேலே போயிடுச்சு, நீங்கள் என்ன மேலே பெட் பண்ணிங்க மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்வைஸோ த்ரைஸோ இல்லாட்டி வந்து வாட் எவர் அமௌண்ட் யூ பெட்டு அந்த டேர்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வரும். இப்போ இன்கேஸ் அது வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு போயிடும். இது வந்து பயங்கர அடிக்டிவ். கேம்பிளிங்கிறதே வந்து பயங்கர அடிக்டிவ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக திங்க் பண்ண தேவையில்லை. இது அல்லது அதுன்னு மட்டும் பண்ணிங்கன்னா ஒரு டைம் உங்களுக்கு காசு வந்துடுச்சு அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு சொல்லி நம்ம திரும்ப அதை பண்ணுவோம். பட் திரும்ப பண்ணுறப்ப வந்து என்னென்னா
அது வந்து கேம்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப யார் கேம்லிங் ப்ரொவைட் பண்ணுறானோ அவனுக்கு தான் ப்ராஃபிட் வரும். ஸோ அவனுக்கு 55% ப்ராபபிலிட்டி வச்சுருப்பான், நம்மளுக்கு 45% ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஸோ வந்து நீங்கள் 100 தடவை ஒரு கேம் விளாண்டிங்க அப்படின்னா 55 தடவை அவன் வின் பண்ணுவான், 45 தடவை நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு வந்து அந்த 10 டைம் வின் பண்ணது லாபம். ஸோ கேம்லிங்கை பொறுத்த வரைக்கும் கேம்லர்ஸ் ரொம்ப தடவை விளாட கேசினோக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரியான கேம்லிங் பிளாட்ஃபார்ம்லையும் நார்மலான ஒரு கேம் மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணுறது. நான் கூட விளாண்டு பார்த்தீங்களா 1000 ரூபா போட்டு 5000 ரூபா ஆக்கிடுச்சு, இந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ரெகுலேஷன் இல்லை, எதுவும் இல்லை, என்னத்தை வேணால் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியா. நம்மளை வந்து என்னென்னா ஒரு கண்டக்ட்னு சொல்லிட்டு ஒரு பெயிட்டை வச்சு நம்மளை ஒரு ஹேபிச்சுவல் ரெகுலர் வாட்சர்ஸ் ஆஃப் சம் சேனல் ஆக்கிட்டு அந்த சேனலை வந்து யூடியூப்பும் ப்ரொமோட் பண்ணுறான், வீடியோஸும் அவங்களும் வந்து நம்மளும் ரெகுலராக பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஹேபிச்சுவலாக நம்ம அதை பார்க்க அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, பிலீஃப் வருது. அது திரும்ப வந்து இவங்க என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ A2DD நந்தா வந்து இந்த சிடிக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்லையே, லைசன்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அதுவும் வாங்கலை. பட் அதுவே வந்து என்னென்னா கரெக்ட் கிடையாது, ஏதோ வந்து தப்பான சைட்டு அப்படின்றாங்க. ஸோ இப்போ மற்றவங்க பண்ணுற தப்பெல்லாம் வந்து இவர் சொல்கிறப்ப இவர் வந்து எல்லாம் கரெக்டாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணாலும் யாருமே எல்லாமே கரெக்ட் கிடையாது. நம்மளுக்கு என்ன கரெக்டு தப்புன்றது நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ யூடியூப்பும் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்க ஆரம்பித்தது எதுனால அப்படின்னா அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீமில் சொல்லாத ஒரு கருத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்மளுக்குள்ளே வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, இதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நியூஸ்லேயே அதை பற்றி பேசலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இடத்துலையும் யூடியூப்பில் பேசுகிறப்ப நமக்கு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து என்னென்னா அதை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. எல்லாம் யூடியூப்பும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 சேனல் முன்னாடி வந்து தூர்தர்ஷன் மட்டும் இருக்கிறப்ப அரை மணி நேரம் நியூஸ் வரும். அதுக்கப்புறம் சன் டிவி வந்துச்சு, அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலாக வந்துச்சு. அப்புறம் சன் டிவியில் நியூஸ் வந்துச்சு, சன் நியூஸ் வந்துச்சு. அப்புறமேட்டு எல்லா டிவிலையும் ஜெயா டிவி, பாலிமர் டிவி, தந்தி டிவி, இது எல்லா டிவிலையும் வந்து நியூஸ் வந்துச்சு. ஒரு 10-15 சேனல் நியூஸ் வருது. ஆனால் அந்த 10-15 சேனல் ஒரே நியூஸை தான் போடுறாங்க மாற்றி. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயத்த எல்லோரும் ஒன்றா கலந்து இதுதான் ஹாட்டு, இதை சொன்னால் தான் வந்து ட்ரெண்ட் ஆகும், இதுதான் நியூஸு அப்படின்ற மாதிரி வச்சு தான் வந்து நியூஸ் சேனல் பண்ணுறாங்க. இப்போ யூடியூப் நம்ம வர்றது இந்த ஒரு மொனோட்டோனஸை பிரேக் பண்ணி புதுசாக ஏதாச்சும் ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், எக்ஸ்போஸ் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம், இல்லாட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் யூடியூப் போகிறது. இப்போ யூடியூப்பும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஒரு மோனோட்டோனஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து சிக்கிக்குச்சு. ரிப்பீட்டடாக வந்து எப்படி வந்து ஆடியன்ஸை வந்து ரீட்டைன் பண்ணலாம், எப்படி கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த டைமிங் படி, ஷெட்யூல் படி கம்பெனி எப்படி வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் கண்டென்ட் க்ரியேஷன்றது வந்து நீங்கள் டைம் லிமிட் பண்ணி நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஆகும். ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண, திங்க் பண்ணுறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து டைம் ஆகும். பட் அந்த டைம் ஆகிறத பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன்னா நீங்கள் வீடியோஸ் லேட்டாக போக உங்கள் சேனலை வந்து பார்க்குறது மறந்துடுவாங்க. சேனலை பார்க்குறது மறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து உங்கள் வீடியோஸை வந்து புஷ் பண்ணாது. அப்போ உங்கள் வீடியோஸு வியூஸ்லாம் கம்மியாகும், யூடியூப் ரெவன்யூவும் கம்மியாகும். ஸோ பேசிக்காக யூடியூபர்ஸ் அவங்களோட பிஸ்னஸ்ஸு யூடியூப் கண்டென்ட் போடுறாங்க, எல்லாம் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா நான் இதில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டிவி சேனல் பார்க்க பிடிக்கல, அது பிடிக்கலன்னு தான் யூடியூப் பார்க்குறேன். பட் யூடியூப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர மோனோட்டோனஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஹேபிச்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அதிலே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
அதுதான் இப்போ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ யார் சொல்கிறதையும் பெருசாக நம்பணும்னு அவசியம் இல்லை. எதுனாலும் நானே என்ன இருக்குது கரெக்டாக தப்பாக எதுனாலும் நானே ஓன் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இன்னொன்று வந்து இப்போ ஏஐ வேறு வந்துடுச்சு. ஸோ எதனாலும் நான் யூடியூப்பில் போய்ட்டு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு பதில் நேராக ஜெமினிட்டோ கிராக்லேயோ போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி கேட்டேன்னா அது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாகவே சொல்லுது. இப்போ நிறையா இது ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் அது ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியல.